கிறிஸ்தேசுவில் பிரியமான நண்பர்களே, மீண்டுமாக உங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் கோபத்தை குறித்து நாம் சிந்திப்போமா? அதிக நேரம் நம்ம கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த கோபம் பாவமா, பாவம் இல்லையா? இந்த கோபத்தினால உடல் நோய்கள் எனக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. இதை எப்படி நான் அந்த கோபத்தை கையாள போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனதிலே இந்த சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கலாம். அதை குறித்து நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். இப்போ இந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு குறித்து முதலாவதாக பார்ப்போம். அப்போ கோபம் வந்துருச்சு அப்படின்னா முதலாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளணும். கடவுளுடைய பார்வையில் யாரு மேலானவர், யாரு உயர்ந்தவர் என்று பார்க்கும் பொழுது, கோபம் வருகின்ற பொழுது, கோபம் அடைகின்ற பொழுது யாரு பொறுமையா இருக்காங்களோ அவங்க தான் கடவுளுடைய பார்வையில் மேலானவர்கள், உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள். ஃபாதர், என் வீட்டுல என் பிள்ளைங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டுறாங்க, நாளைக்கு எக்ஸாமு, டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க, எனக்கு கோபமா வருது ஃபாதர், இதனால வீட்டுல சண்டையா இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விகளை எழுப்பி கொண்டே இருக்கலாம். கோபம் வரும்போது பிள்ளைங்க ஒரு செயலை, உங்களுடைய மனதிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு செயலை செய்கின்ற பொழுது நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த கோபம் அடைகின்ற பொழுது விவேகம் உள்ள மனிதர்களாக வாழ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த விவேகம், இந்த பொறுமை, இந்த அமைதி எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கின்ற போது அந்த அமைதிய, பொறுமைய கடவுள் நிச்சயமா நமக்கு தருவார். இந்த சூழ்நிலைகள், மனிதர்கள், நம் பிள்ளைகள் நம்மை கோபப்படுத்தி பார்ப்பாங்க. தீய ஆவியானவர், இந்த தீய ஆவி இந்த மனிதர்கள் வழியா, பொருட்கள் வழியா நம்மை பாவம் செய்ய இந்த கோபத்தின் வழியாக இழுத்து கொண்டே இருக்கின்றது. அப்ப இந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம முதலாவதாக பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கோபப்பட்டுட்டோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கார்டனுக்கு போய் இங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அழகான பூக்கள், கொஞ்ச நேரம் வேலை செய்யலாம். இப்படி நாம் வேலை செய்கின்ற பொழுது அந்த பொறுமை, அந்த நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னித்து, நம்ம பிள்ளைங்க தானே, நாம ஏற்றுக்கொள்ளணும், அந்த ஒரு மனநிலை வருகின்ற பொழுது நிச்சயமா கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் வழியாக கடவுள் செயல்பட வேண்டும். கடவுளை உங்களுடைய எண்ணத்தாலும், உங்களுடைய செய்கைகளினாலும், உங்களுடைய நடத்தையினாலும் கடவுளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக, நற்செய்தியாக வாழ்கின்ற மக்களாக வாழ உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு செய்தியின் வழியாக நான் உங்களை அழைக்கின்றேன். எனவே கோபம் வருகின்ற பொழுது, ஒரு தோட்டத்துல சிறு சிறு வேலைகள் செய்கின்ற பொழுது நம்முடைய கவனத்தை இதன் வழியாக நாம் திசை திருப்புகின்ற பொழுது நிச்சயமா கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். பிரியமானவர்களே, கோபம் வரும்போது நம்முடைய மைண்ட்ல போட்டு அதையே திரும்ப திரும்ப அந்த செயலையே நாம நினைத்து சிந்தித்து கொண்டு இருக்காம அதை தற்செயலா நம்ம அந்த தற்காலிகமா அந்த செயலை நம்ம மறந்து முயற்சி செய்வோம். கஷ்டம்தான், கடினமான ஒரு செயல் தான். மைண்டுக்குள்ள போய் ஃபிக்ஸ் ஆகும்போது, அந்த மைண்ட் லாக் ஆகும்போது அதிலிருந்து நம்ம வெளியில வர முடியாம நம்ம தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் பொறாமை நம்மிலே வந்து கொண்டிருக்கின்றது. என்ன, இவங்க இப்படி காயப்படுத்திட்டாங்க, அவங்கள நான் எப்படியாவது பழி வாங்கணும், என்னுடைய கணவர் என்னை தவறா நினைத்துட்டாரு, என்னுடைய மனைவி என் சொல்ற பேச்ச கேட்கல, அதனால நான் கோபப்பட்டு எதையாவது செய்வேன் இப்படின்னு சொல்லி நம்முடைய மனதுல நம்ம அதிகமாக நம்ம ஃபிக்ஸ்டு ஐடியா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அமைதியை இழந்து போயிடுறோம், மகிழ்ச்சியை தொலைத்து போயிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்க சிந்தித்து பாருங்க. உங்க பிள்ளைங்க ஒரு தவறான செயலை செய்யும் போது கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, தட்டி கொடுங்க, அவங்களுடைய தோள்பட்டையை தட்டி கொடுத்து, நான் எப்படி சொன்னா என் பிள்ளைங்க கேட்பாங்க, அந்த ஒரு ட்ரிக்கை நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கு தான் சொன்னேன், கோபம் வரும்போது இந்த மனிதர்கள், இந்த தீ ஆவியானவர் இந்த மனிதர்கள் வழியாக, உங்களுடைய கணவர் வழியாக, மனைவி வழியாக, பிள்ளைகள் வழியாக உங்களை சோதனைக்கு
உட்படுத்த இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க அதை குறித்து விழிப்பாய் இருக்கணும், கவனமா இருக்கணும். கோபம் வரும்போது நான் சொன்னது போல தோட்டத்துல போய் செடிகள் எல்லாம் பாருங்க, பார்த்து ரசிங்க. எவ்வளவு அழகான பூக்களை நாம் பார்த்தோம். தோட்டத்துல போய் கொஞ்சம் வேலை செய்யறது, இது போன்ற காரியங்களில் எதையாவது நீங்க மனதுல நீங்க வந்து கவனம் செலுத்துகின்ற பொழுது அந்த செயலை நம்ம மறந்து, நான் எப்படி சொன்னா என் கணவர் கேட்பார், என் மனைவி கேட்பாங்க, அந்த ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கற்றுக்கொள்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கும். எனவே நம்ம கடவுள்கிட்ட தினமும் குடும்பமா சேர்ந்து ஜெபிப்போம். இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்மை நெருங்கி வராதபடி இருக்க நாம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அன்பு செய்து கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ நாம் தொடர்ந்து இறைவனை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம். நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக அன்பு செய்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பான இயேசுவை, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த கோபத்தை குறித்து நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் இந்த செய்தியை இவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்களோ, தங்களுடைய மனதிலே இருத்தி பல நேரத்திலே யாரெல்லாம் கோபப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கோபத்தினால அன்பை இழந்து போயிருக்கிறார்களோ, நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து போயிருக்கிறார்களோ, மீண்டுமாக கிடைக்க செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நீர்தாமே இவருடைய மனதை ஆசீர்வதிக்கும்படியாக இவருடைய மனதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த எண்ணங்கள், தவறான புரிதல்கள் எல்லாம் அகற்றப்பட்டு உடைய அன்பும் அருளும் இரக்கமும் இவர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிலைத்து இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை தூய்மையாக்கும். உமக்கு உகந்த மக்களாக நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வாழ்வை வாழ நீர்தாமே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். God bless you all.